அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, மேடம் வந்து ஒரு வேலை கொடுத்துருந்தாங்க நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மேடம் சொன்ன வேலை வந்து முடிஞ்சிட்டு, ஏன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து கரெக்டாக 44 கிலோமீட்டர் இருக்கும். ஓனர் தான் லொக்கேஷன் போட்டு கொடுத்தாங்க. இங்கே போயிட்டு மேடம் சொன்ன வேலையை முடிச்சிருங்க அப்படின்னாங்க. நாங்களும் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த செட்டு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒட்டகம் பார்க்கிங்காக அது என்ன சொல்கிறது, இந்த ஏரியா ஃபுல்லாகவே இந்த ஒட்டகம் வளர்க்குற இடம். அது அவ்வளோவுமே ஒட்டகம் வளர்க்குற இடம் இது. அதாவது நம்ம இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டக பால் வாங்குறதுக்காக இப்போ நம்ம வந்திருக்கிறோம். ஏன் கடிச்சிருமா? தலையை பிடிச்சினா எவ்வளோ பெருசு இருக்குது பாரு ஒட்டகம். இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஏன்னா அது ஃபுல்லுமே ஒட்டக செட்டாக தான் இருக்குது. அதுபோக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ மேடம் சொன்ன வேலையை முடிக்கிறதுக்காண்டி வந்து பார்க்குற இடத்துல தான் இந்த ஒட்டகம்லாம் தெரிஞ்சனால சரி பால் கிடைக்குமா கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருக்காங்க, கேட்டுட்ருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா குட்டி தனியாக, தாயும் குட்டியும் தனியாக ஒவ்வொரு செட்டில் போட்டிருக்காங்க. ஏன்னா தாய் பால் குடிக்கிறதுக்காண்டி அது தனியாக கட்டி போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த டைமில் தான் அந்த இது வந்து டைமிங் இருக்குது அதுக்கு. காலையில் அந்த மாதிரி மத்தியானம் அந்த மாதிரி டைம் வச்சுருப்பாங்க அந்த பால் கறக்கிறதுக்கு. அதான் கேட்டுட்ருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கேனக்குள்ளே இல்லை, கொஞ்சம் தள்ளி ரைட் சைடு திரும்பி போய் பார்த்தீங்கன்னா அங்கே கிடைக்கும், கேட்டு பாருங்கள். ஏன்னா இங்கே வந்து இல்லை, குட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. தாய்ப்பால் குட்டி கிடையாது. அதை கம் ஃபுல்ஸ் வாஹித் சவால் 140 கிலோ 140 கிலோ வந்து 7000 ரியல். ஏப்பா ஜாஸ்தியாக இருக்கு. ஒட்டை மொத்தம் நிற்கிங்களா? ஃபுல்லுமே ஒட்டகம் தான். சடக்குன்னு கிடைக்க இந்த அதுக்கிட்ட நீங்க பக்கத்தில் நில்லுப்ப, வண்டையை கடிச்சிருவாங்க. ஏழாயிரம் இதில் சொல்லிடுங்க, அப்போ தான் நினைவு வரும். அதாவது பார்த்தீங்கன்னா 140 கிலோ வருமா? 140 கிலோ வந்துச்சுன்னா அது வந்து 7000 ரியல் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட எப்படி பார்க்குது மூட்டம். இதெல்லாம் விலை கூட வரும் போல. இதெல்லாம் முத்துன மூட்டம். இது பக்கத்தில் நின்று ஒரு மாதிரி பார்க்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ஒட்டகப்பால் வந்து இங்கே இல்லைன்ட்டாங்க. இப்போ அவங்க வேறு இடம் சொல்லியிருக்காங்க, நம்ம அங்கே போய் பார்ப்போம். அந்த செட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு பாருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அங்கே கேட்டோம் இல்லையா, இப்போ அவங்க வந்து பால் இல்லை, இந்த சைடில் போங்கன்னு சொன்னாங்க. அதனால் நம்ம இங்கே வந்துவிட்டோம். இப்போ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒட்டக மந்தைகள் இருக்குது. இப்போ நம்ம அவரை இப்போ சத்தம் காமிச்சு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் அவர் வந்த மாதிரி தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு ஒரு டைமிங் வச்சுருப்பாங்க. ஏன்னா வந்து காலையில் ஒரு சாயந்தரம் அந்த மாதிரி டைமிங் இருக்கும். நம்ம கேட்கும்போது கொடுக்காங்களா என்னன்னு தெரில. பார்ப்போம். ஒட்டக பாலுக்காண்டி நடந்து போகிற ஒரே ஆள் நீங்கள் தான். இடம் பாருங்க, நல்லா அவுட்ரு, சரியான அவுட்ருது. இது ஃபுல்லுமே ஒட்டகம் நிற்கிற இடங்கள் தான். அவ்வளோ. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அடுத்த செட்டுக்கு நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். பால் கிடைக்குதான்னு சொல்லி அதாவது இங்கே நம்ம கேட்டோம், இப்போ மெயின் ரோட்டில் கேட்டோம். அவங்க வந்து இங்கே உள்ளே போங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம இங்கே வர்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒட்டகம் வெளியே வந்து நிற்கி, அதாவது அந்த அதோட கூடை விட்டு வெளியே வந்து நிற்கிது. இப்போ அதை பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் நிற்கிறாங்க. அதை பிடிச்சி உள்ளே கொண்டு போய் திருப்பி உள்ள கூட்டில் தூக்கி போடுறதுக்கு. ஓகே, இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ நமக்கு எங்கே கிடைக்குது அப்படிங்கிறது, பால் எங்கே கிடைக்குதுன்னு தெரில. ஏன்னா ஏற்கனவே நான் ரியாத்தில் இருக்கும்போது வாங்கியிருக்கேன். இப்போ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்திருக்கோம். இப்போ இந்த இடத்துக்கு இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பால் கறந்து தரன்ருக்காங்க. இப்போ அந்த குட்டியை வந்து கொஞ்சம் நேரம் பால் குடிக்கட்டும்னு சொல்லி விட்ருக்காங்க. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கறந்து தந்துடுவாங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த கறக்கிறத நம்ம பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து காசு எவ்வளோ வேணும்னு கேட்டோம் நாங்கள். இந்த பாலுக்கு எவ்வளோ காசு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு. நீங்கள் எவ்வளோ தந்தாலும் பிரச்சனை இல்லை தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்மளுக்காண்டி இப்போ மெனக்கெடுத்து பால் கறந்துட்டுருக்காங்க. பாகிஸ்தானிக்காரங்க நினைக்கிறேன், பாகிஸ்தானியா ஏன்னு தெரியல. இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இவங்க பாகிஸ்தானி. அவங்க பாருங்கள் எப்படி கறந்துட்டுருக்காங்க பாருங்கள். பாகிஸ்தானி.
இப்போ காலையில் தான் தருவாங்க. எப்படின்னா காலையில் தான் கறப்பாங்க அந்த ஒட்டகப்பால். நம்ம கேட்டனால சரின்னு சொல்லிட்டு இப்போ இல்லை காலையிலையும் உண்டு சாயந்தரமும் 2 கறக்குது. நேரம் கறப்பாங்களோ? ஆனால் அவங்க இப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல சொன்னது வந்து நீங்கள் போயிட்டு நீங்கள் பிறகு வாங்க, அதாவது சாயந்தரம் போல் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் நம்ம டைம் அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இந்த மாதிரி ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கோம்னு சொன்னோடனே சரி ரைட்டு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்து கறந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே வேலை பார்க்குறவங்கள்ட்ட வந்து கேட்டோம். அதாவது இந்த பாருங்க கறந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பாகிஸ்தானிக்கிறவங்கள்ட்ட கேட்டோம். என்ன சம்பளம் என்ன ஏதுன்னு கேட்டோம். ரொம்ப வருஷமாக இருக்காங்க போல் இங்கே செட்டில் வேலை பார்க்குறதுக்கு. அந்த ஒட்டகத்தை மெயின்டெனன்ஸ் பண்ணணும், இற வைக்கணும், அப்புறம் பால் கறந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி அவங்க கஃபீல் தனியாகவே வேலைக்கு கொண்டு வந்து வச்சுருக்கதா சொன்னாங்க. இங்கே சுற்றி பார்த்திங்கன்னா ஏமன் நாட்டுக்காரங்க, பாகிஸ்தானுக்காரங்க அவங்க தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு செட்டுக்கு 2 ஆள் 3 ஆள் அந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் ஒட்டகத்தெல்லாம் பார்த்திங்கன்னா சரியான பெரிய ஒட்டகமாக இருக்குது. அதை சமாளிக்கிறக்காட்டியும் போதும் ஆயிரும். அதுக்கெலாம் சரியான தைரியம் வேணும். ஒன்று நம்ம பக்கத்தில் போய் நிற்கிறதுக்கே பயமாக இருக்குது. இல்லை சில்லறம் கடிக்கவும் செய்யும் இந்த ஒட்டகம். மண்டையை தான் அதெல்லாம் கடிக்கும்னா பார்த்துட்டு அம்மா பார்த்து செய்யணும் எல்லா வேலையும். அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் தெரியுது. ஒட்டக பால் வந்து வாங்கியாச்சு. ஒட்டக பால் நம்ம வந்த உடனே ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா கறந்து தந்திருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள், செமையாக இருக்குது. அப்படியே நம்ம பாட்டிலில் ஊற்றிட்டு அப்படி கொண்டு போய் வீட்டுக்கு போவோம். தேடி வந்த வேலை ஒரு வழியாக சிறப்பாக முடிஞ்சிருச்சு. பாட்டில் பார்த்தீங்கன்னா பால் வாங்கியாச்சு, ஒட்டக பால். பாருங்க பாலை வாங்கி அந்த சட்டில் இருந்தாங்களா, அந்த சட்டில் இருந்து நம்ம பாட்டிலில் ஊற்றிருக்கோம். நல்ல வேலை அந்த பாட்டில் கொண்டு வந்து நல்லதாக போச்சு. பாட்டிலில் ஊற்றி கொண்டு போயாச்சு. இப்போ 1 லிட்டர் ஃபுல்லாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம அடி கிளம்பலாமா? இப்போ அதை கடிக்க போகுது. அப்புறம் எங்கள் மண்டியிலே ஒரு பிடி பிடிக்கும். இந்த பாருங்க ஒட்டகத்துலேருந்து நம்ம பாலை வாங்கியாச்சு. வாங்கி இதான் கையில் வச்சுருக்காப்புல நிறையா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கிளம்பியாச்சு. ரூமுக்கு தான் கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். வந்த வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம ஆசைப்பட்ட மாதிரி ஒட்டகப்பாலும் வாங்கியாச்சு. 10 ரியால் கொடுத்தோம். அவங்க எவ்வளோ நாள் கொடுங்கன்னாங்க. 10 ரியால் கொடுத்தோம், வாங்கியாச்சு. அது போக நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.